சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி ஆணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாசம். இந்த ஆணி மாசம் அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் ஆரம்பிக்க போகுது அடுத்த மாசம். ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் இதுங்கிறது. இந்த ஆணி மாசம் தை மாசத்திலிருந்து வரக்கூடிய 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண காலம். இந்த மாதத்தோட முடிவடைந்து தட்சிணாயனம் அடுத்த மாசம் ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உத்தராயணத்துடைய கடைசி மாதம். இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு மனை கொள்வது, கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல்கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமா எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாசங்கிறது தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. இந்த மாதம் மட்டும், ஆணி மாதம் மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்ணும் மூத்தது பையனும் மூத்தது, அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த ஆணி மாதம் மட்டும் திருமணம் செய்யக்கூடாது, வேற மாதம்லாம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். நடராஜரை அந்த தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதும், அபிஷேகம் செய்வதும், அபிஷேகத்தை பார்ப்பதும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். தொழில் முடக்கங்கள் நீங்கும், தொழில் வளர்ச்சி வரும். அதேபோல் நீங்கள் முடங்கி இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட இயக்கமே நடராஜருடைய நடனம் தான். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை காண வேண்டும், அல்லது நடராஜருடைய வழிபாடு செய்ய வேண்டும். முடிஞ்சா போய் அர்ச்சனையாவது செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். சுதர்சன ஹோமம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். சக்கரத்தார் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களை விட்டு தீய சக்திகள் அனைத்தும் விலகும். நம்ம வீட்டை விட்டும் அவங்கள நம்மளை விட்டும் தீய சக்திகள் விலகும். சக்கரத்தார் வழிபாடு என்பது ஆணி 10ஆம் தேதி சக்கரத்தாழ் வழிபாடு சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வட சாவித்திரி விரதம். அந்த தினம் விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கே அந்த தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சாவித்திரி சத்தியவானுடைய உயிரை யமன்கிட்ட எப்படி மீட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறக்கூடிய அந்த கதையை பாராயணம் செய்பவர்களுக்கே தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலயே 6ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பது மிகப்பெரிய நன்மை, யோகத்தை செய்யும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடங்கிறது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்துலாம் சொல்லக்கூடிய இடம், கீர்த்தி ஸ்தானம். பொதுவாக வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றி கிரகம் செவ்வாய். அப்போ எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்பில் மிக அற்புதமான அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ அந்த எடுத்த முயற்சி அனைத்தும் தடை இல்லாமல் வெற்றி கொடுக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசியை குரு பார்க்குறார். 7ரை சனியோட பாதிப்பும் குறைவு. பொதுவாக 7ரை சனி நடக்கும் பொழுது எதை தொட்டாலும் தடை, தாமதம், விழுப்புரை இப்படி இருக்கும். அப்போ சனியை குரு பார்க்குறார், அதனால ஜென்ம சனியோட பாதிப்பு குறைகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது எடுத்த காரியம் தடையில்லாமல் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம். புதிய ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய, கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். நிலம், இடம் வாங்கி பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். அல்லது உங்கள் இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி 3ல் இருப்பது நன்மை. 9ஆம் அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, வெளிநாட்டிற்கு வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ, கல்விக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும், டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அதே மாதிரி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோட உச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பெரும் பணத்துக்கு அதிபதி குரு உங்கள் ராசிநாதன்.
கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப 2 பணத்துக்கு உரிய கிரகமும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதுலயும் உங்க ராசிநாதன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கதான் சஞ்சரிக்க போகிறார். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி அவரு. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் செய்யும். ஏன்னா குருவோட உங்க ராசிநாதனும் உச்சம் பெற்ற உங்க குருவோட சஞ்சரிக்கிறதுனால. அதுவும் 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்ட சாணம், புத்திர சாணம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், காதல் ஏற்படும், காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதுலயும் நன்மை செய்யும். ஏன் அப்படின்னு வச்சுங்க, 3ஆம் இடம் பாதி மறைவு, 8ஆம் இடம் முழு மறைவு. ஒரு மறைவு சாணாதிபதி போய் மற்றொரு மறைவு சாணம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல மறைகிறாருன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகத்தை. அப்ப சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தான் செய்கிறார். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேலும் அதிர்ஷ்டத்தை செய்யும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகவே இந்த ஆணி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுக ஸ்தானத்துக்கு அதிபதியும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத் தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 7 கூடியவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 8ஆம் தேதி வரை. பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 15ஆம் தேதி வக்கரமாகிறார். 23ஆம் தேதி மீண்டும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 4ம் 5லையும் சஞ்சரிக்கிறார் 4ஆம் அதிபதி. புதன் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார். அதாவது புதன் 4ல் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது நன்மை. சமயோசித புத்தி செயல்படும். ஏன்னா 5ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார் புத்தி ஸ்தானத்துல. அதே போல பார்த்தீங்கன்னா புதன் வலுவாக இருக்கும் பொழுது கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரி கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிக யோகமான அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும். வக்கீல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய கேஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று சஞ்சரித்தாலே நிலம், இடம் சம்பந்தமான யோகம், நிலம் இடம் சம்பந்தமான நன்மை. ரியல் எஸ்டேட்லாம் தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பேஸில், அதாவது இப்போ 3 மாதத்துக்குள்ள இந்த இடத்த எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான காலம். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகமான காலமாகவே இருக்கிறது. ஆக புதன் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்து அதிபதி 6ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை இல்லை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தாயாருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பாதிக்க, இந்த மாதிரி தாயாருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில குறைபாடுகளும் ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலிலே சூரிய பகவானுக்கு கோதுமையை வச்சு கோதுமை மேலே நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் யோகத்தை செய்யும். மகாலட்சுமி வழிபாடும் சூரியனுக்கு, சிவபெருமானுக்கு கோதுமையில ஞாயிற்றுக்கிழமையில நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருளாதார வரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம், வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம், முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.